கார்போஹைட்ரேட் ஆக்சிஜனேற்றத்தின் விளைவாக எத்தில் ஆல்கஹால் உருவாகும் ஒரு விளைபொருள் என்ன? ஏ. கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. பி. எத்தில் ஆல்கஹால், எத்தில் ஆல்கோஹல். சி. மீத்தேன், மித்தேன். டி. லாக்டிக் அமிலம், லாக்டிக் ஆசிட். சரியான பதில் பி. எத்தில் ஆல்கஹால், எத்தில் ஆல்கோஹல். ஈஸ்ட் போன்ற நுண்ணுயிர்களால் சர்க்கரை சிதைக்கப்படும் போது கொதித்தல் எத்தில் ஆல்கஹால் முதன்மை விளைபொருளாக உருவாகிறது. இந்த காற்றில்லா சுவாச வினையில் கார்போஹைட்ரேட் ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஆல்கஹாலை தருகிறது. மருத்துவ வெப்பநிலைமானியை பயன்படுத்தும்போது அது எதை அளவிட வடிவமைக்கப்பட்டுள்ளது? ஏ. எந்தவொரு பொருளின் வெப்பநிலை. பி. உடல் வெப்பநிலை. சி. ஆய்வகத்தில் வெப்பநிலை. டி. காற்றின் வெப்பநிலை. சரியான பதில் பி. உடல் வெப்பநிலை. சரியான விடை பி. சோகஸ்மேலி மருத்துவ வெப்பநிலைமானி மனித உடலின் வெப்பநிலையை துல்லியமாக அளவிட வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் மனித உடலின் சராசரி வெப்பநிலையை ஒட்டி 35 டிகிரி செல்சியஸ் முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரையிலான அளவீடுகள் மட்டுமே குறிக்கப்பட்டிருக்கும். அணுக்கரு வினைகளை கட்டுப்படுத்துவதில் கட்டுப்பாட்டு கோல்களை திறம்படச் செய்வது எது? ஏ. அவற்றின் அதிக வெப்ப கடத்துத்திறன். பி. அவற்றின் காந்த விலக்கு விசை. சி. காமா கதிர்களை பிரதிபலிக்கும் அவற்றின் திறன். டி. அவற்றின் நியூட்ரானை ஈர்க்கும் பண்புகள். சரியான பதில் டி. அவற்றின் நியூட்ரானை ஈர்க்கும் பண்புகள். சரியான விடை டி. சோகஸ்மெலி போரான் அல்லது காட்மியம் போன்ற தனிமங்களால் ஆன கட்டுப்பாட்டுக் கோல்கள் அதிகப்படியான நியூட்ரான்களை உறிஞ்சும் திறன் கொண்டவை. இதன் மூலம் அணுக்கரு பிளவு வினையின் வேகத்தை கட்டுப்படுத்தி விபத்துகளைத் தவிர்க்க உதவுகின்றன. எப்பிஎஸ், சிஜிஎஸ் மற்றும் இஎம்கேஎஸ் அமைப்புகளில் எஸ் என்பது எதை குறிக்கிறது? ஏ. அளவு, சைஸ். பி. அளவுகோல், ஸ்கேல். சி. தரம், ஸ்தந்தர். டி. டி. வினாடி, செகண்ட். சரியான பதில் டி. டி. வினாடி, செகண்ட். 4. சரியான விடை டி. சோகஸ்மெலி எப்பிஎஸ், ஃபுட் பவுண்ட் செகண்ட், சிஜிஎஸ், சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் மற்றும் ஏஎம்கேஎஸ், மீட்டர் கிலோகிராம் செகண்ட் ஆகிய அனைத்து அளவீட்டு முறைகளிலும் எஸ் என்பது காலத்தின் அடிப்படை அலகான வினாடியை குறிக்கிறது. ஒரு மின்சுற்றின் வழியாக மின்னோட்டம் செல்ல அது எந்த வகையான பாதையை உருவாக்க வேண்டும்? ஏ. ஒரு துண்டிக்கப்பட்ட மற்றும் இணை பாதை. பி. ஒரு கிளை மற்றும் ஒரு வழி பாதை. சி. ஒரு திறந்த மற்றும் விட்டுவிட்டு செல்லும் பாதை. டி. ஒரு தொடர்ச்சியான மற்றும் மூடிய பாதை. சரியான பதில் பி. ஒரு தொடர்ச்சியான மற்றும் மூடிய பாதை. மின்னோட்டம் பாய்வதற்கு ஒரு தொடர்ச்சியான மற்றும் மூடிய பாதை அவசியம். அப்போதுதான் எலக்ட்ரான்கள் தடையின்றி நகர முடியும். மின்சுற்றில் ஏதேனும் ஒரு இடத்தில் இடைவெளி இருந்தால் மின்னோட்டம் பாய்வது நின்றுவிடும். ஒரு சுற்றில் மின் கம்பி இல்லை என்றால் மின் சாதனங்களுக்கு என்ன நடக்கும்? ஏ. அவை சரியாக வேலை செய்யும். பி. அவை குறைந்த திறனில் வேலை செய்யும். சி. அவை விட்டுவிட்டு வேலை செய்யும். டி. அவை வேலை செய்யாது. சரியான பதில் டி. அவை வேலை செய்யாது. சரியான விடை டி. சோகஸ்மெலி மின் கம்பி என்பது மின்னோட்டம் பாய்வதற்கான ஒரு கடத்தியாக செயல்படுகிறது. கம்பி இல்லையெனில் மின் சுற்று பூர்த்தியாகாது. மூடிய சுற்று இல்லாத போது மின்னோட்டம் பாய முடியாது என்பதால் மின் சாதனங்கள் இயங்காது. ஒரு கனசதுரத்தின் கன அளவை கணக்கிடும் சூத்திரம் எது? ஏ. பக்கம் பக்கம் பக்கம். பி. பக்கம் பக்கம் பக்கம். சி. பக்கம் பக்கம் பக்கம். டி. பக்கம் பக்கம் பக்கம். சரியான பதில் ஏ. பக்கம் பக்கம் பக்கம். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி ஒரு கனசதுரத்தின் நீளம், அகலம் மற்றும் உயரம் சமமாக இருப்பதால் அதன் கன அளவு பக்கம் 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 ஏ ஆகும். இது ஒரு முப்பரிமாண அளவீடு ஆகும். தவறான விடைகள்: ஆ. பக்கங்களை கூட்டுவது சுற்றளவின் ஒரு பகுதியாக இருக்கலாம், ஆனால் கன அளவு அல்ல. விவரிக்கப்பட்ட பரிசோதனையில் நீர் மாதிரிகளில் திரவ சோப்பை சேர்ப்பதன் நோக்கம் என்ன? ஏ. நுரை அல்லது கசடு உருவாவதை கவனிக்க. பி. நீரைச் சுத்திகரிக்க. சி. நீரின் உயரத்தை அளவிட. டி. ஒரு வீழ்படிவை உருவாக்க. சரியான பதில் ஏ. நுரை அல்லது கசடு உருவாவதை கவனிக்க. 1.
நீரில் சோப்பேட் சேர்க்கும்போது அது நீரில் உள்ள தாதுக்களுடன் வினைபுரிந்து நுரை அல்லது கசடை உருவாக்குகிறது. இது நீரின் கடினத்தன்மையை ஹார்ட்னஸ் கண்டறிய உதவுகிறது. மென்மையான நீரில் அதிக நுரை உருவாகும், கடின நீரில் கசடு உருவாகும். ஒரு குவி வில்லையின் பிம்பத் தூரம் மற்றும் தன்மையை தீர்மானிக்க என்ன தகவல் தேவை? ஏ. குவியத் தூரம் மட்டும். பி. பொருளின் தூரம் மற்றும் குவியத் தூரம். சி. பிம்பத்தின் உயரம் மற்றும் பொருளின் தூரம். டி. பொருளின் உயரம் மற்றும் வில்லையின் வகை. சரியான பதில் பி. பொருளின் தூரம் மற்றும் குவியத் தூரம். சரியான விடை பி. சோகஸ்மெலி வில்லேஜ் சூத்திரத்தை 1F 1V 1U பயன்படுத்தி பிம்பத்தின் தூரத்தை கண்டறிய குவியத் தூரம் F மற்றும் பொருளின் தூரம் U ஆகிய இரண்டும் அவசியம். இந்த மதிப்புகளைக் கொண்டு பிம்பம் மெய் பிம்பமா அல்லது மாய பிம்பமா என்பதையும் அறியலாம். பசுங்கணிகத்தின் எந்த கூறு தைலகாய்டு லூமனை சூழ்ந்துள்ளது? ஏ. உள் சவ்வு இன்னர் மெம்ப்ரேன். பி. வெளி சவ்வு அவுட்டர் மெம்ப்ரேன். சி. ஸ்ட்ரோமா. டி. தைலகாய்டு சவ்வு தைலகாய்டு மெம்ப்ரேன். சரியான பதில் டி. தைலகாய்டு சவ்வு தைலகாய்டு மெம்ப்ரேன். சரியான விடை டி. சோகஸ்மெலி பசுங்கணிகத்தில் உள்ள தைலகாய்டுகள் என்பவை சவ்வினால் சூழப்பட்ட தட்டையான பைகள் போன்ற அமைப்பாகும். இந்த தைலகாய்டு சவ்வுதான் அதன் உட்பகுதியான லூமனைச் சூழ்ந்துள்ளது. வெப்பப் பரிமாற்றத்தின் முதன்மை முறையாக வெப்பக்கடத்தலுடன் பொதுவாக தொடர்புடைய பருப்பொருள் நிலை எது? ஏ. வாயு. பி. திரவம். சி. பிளாஸ்மா. டி. திண்மம். சரியான பதில் டி. திண்மம். 9. சரியான விடை டி. சோகஸ்மெலி வெப்பக்கடத்தல் என்பது பருப்பொருளின் துகள்கள் இடம்பெயராமல் வெப்பத்தை ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு கடத்தும் முறையாகும். இது திண்மப் பொருட்களில் மட்டுமே முதன்மையான வெப்ப பரிமாற்ற முறையாக நடைபெறுகிறது. தனிமங்களின் வரிசைப்படுத்துதலுக்கான நவீன ஆவர்த்தன விதி எதனை அடிப்படையாகக் கொண்டது? ஏ. ஐசோடோப்புகளின் இருப்பு ஐசோடோபிக் அபண்டன்ஸ். பி. நியூட்ரான்களின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். சி. அணு நிறை அட்டாமிக் மாஸ். டி. அணு எண் அட்டாமிக் நம்பர். சரியான பதில் டி. அணு எண் அட்டாமிக் நம்பர். 1. ஹென்றி மோஸ்லி என்பவரால் முன்மொழியப்பட்ட நவீன ஆவர்த்தன விதி தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் அணு எண்களின் ஆவர்த்தன சார்புகள் என்று கூறுகிறது. அணு எண் என்பது ஒரு அணுவின் உட்கருவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. தீர்வில் இயல்பான அண்மை புள்ளி 25 சென்டிமீட்டர் மீட்டரில் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? ஏ. 0.25 மீ. பி. 2.5 மீ. சி. 0.025 மீ. டி. 25 மீ. சரியான பதில் ஏ. 0.25 மீட்டர். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி ஒரு சென்டிமீட்டரை மீட்டராக மாற்ற அதை 100 ஆல் வகுக்க வேண்டும். 25 இன் கீழ் 100 0.25. எனவே மனித கண்ணின் இயல்பான அண்மை புள்ளி 25 சென்டிமீட்டர் என்பது 0.25 மீட்டர் ஆகும். தவறான விடைகள் பி. 2.5 மீ என்பது 250 செயுமிக்கு சமமானது. இது அண்மை புள்ளி அல்ல. மீத்தேன் வாயுவின் எந்த பண்பு அதனை விவரிக்கிறது? ஏ. நிறமற்றது மணமற்றது தீப்பற்றக்கூடியது. பி. நிறமற்றது நறுமணமுள்ளது தீப்பற்றாதது. சி. நீல நிறம் மணமற்றது தீப்பற்றக்கூடியது. டி. பச்சை நிறம் காரமான மணம் தீப்பற்றாதது. சரியான பதில் ஏ. நிறமற்றது மணமற்றது தீப்பற்றக்கூடியது. மீத்தேன் CH4 என்பது இயற்கையில் நிறமற்ற மற்றும் மணமற்ற ஒரு எளிய ஹைட்ரோகார்பன் வாயுவாகும். இது காற்றில் எளிதில் தீப்பற்றி எரியக்கூடிய பண்பைக் கொண்டிருப்பதால் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. பி. மீத்தேன் இயற்கையாக நறுமணம் கொண்டதல்ல. ஒரு ஒலி மூலம் நிலையான கேட்பவரை நோக்கி நகரும் சிக்கலில் குறிப்பிடப்பட்டுள்ள ஊடகத்தில் ஒலியின் திசைவேகம் என்ன? ஏ. 550 ஹெர்ட்ஸ். பி. 50 மீவி 1. சி. 1000 மீவி 1. டி. 330 மீவி 1. சரியான பதில் டி. 330 மீவி 1. காற்றில் ஒலியின் திசைவேகம் பொதுவாக 330 மீவி
1 முதல் 344 மீவி 1 வரை இருக்கும். கொடுக்கப்பட்ட விருப்பங்களில் 330 மீவி 1 என்பது நிலையான மதிப்பை குறிக்கிறது. 550 ஹெர்ட்ஸ் என்பது அதிர்வெண்ணின் அலகாகும், திசைவேகம் அல்ல. ஒரு தனிமத்தில் 50% 9 அமு நிறையுள்ள ஐசோடோப்பும் 50% 10 அமு நிறையுள்ள மற்றொன்றும் இருந்தால் அதன் சராசரி அணு நிறை என்ன? A 9 அமு, B 19 அமு, C 10 அமு, T 9.5 அமு. சரியான பதில் D 9.5 அமு. சரியான விடை டி. சோகஸ்மெலி. சராசரி அணு நிறை என்பது ஐசோடோப்புகளின் நிறை மற்றும் அவற்றின் சதவீதத்தின் கூட்டு சராசரி ஆகும். 9.5, 10.5, 4.559, 9.5. நைட்ரேட் அயனியின் சூத்திரம் என்ன? A ASO4 2, B BO4 3, C ANO3, T CO3 2. சரியான பதில் சி ANO3. 4. நைட்ரேட் என்பது ஒரு நைட்ரஜன் அணு மற்றும் 3 ஆக்சிஜன் அணுக்கள் சேர்ந்த எதிர்மின் அயனியாகும், ANO3. இது வேதியியல் சேர்மங்களில் ஒரு முக்கிய அங்கமாகும். A ASO4 2 என்பது சல்பேட் அயனியின் சூத்திரமாகும். B BO4 3 என்பது பாஸ்பேட் அயனியின் சூத்திரமாகும். அலுமினியத்தின் தாதுவாக குறிப்பிடப்பட்டுள்ள தாது எது? A ஜிப்சம், B சுண்ணாம்புக்கல், லைம்ஸ்டோன், C பாக்சைட், T டைட்டானியம். சரியான பதில் C பாக்சைட். 7. சரியான விடை C சோகஸ்மெலி பாக்சைட். A232 என்பது அலுமினியத்தின் மிக முக்கியமான தாதுவாகும். இதிலிருந்தே உலகளவில் வணிக ரீதியாக அலுமினியம் பிரித்தெடுக்கப்படுகிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?